வணக்கம் மக்களே! மைவித்திரி வழக்கு முடிவுதான் என்ன? எம்டி சக்தியானந்தர்கள் நேர்ல பேட்டி அளிக்க போறாராம். ஸோ புதிய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பணம் கொடுக்க தயார் நிலையில தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளும் இதில பார்க்க இருக்கோம். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருக்கும் பட்சத்தில மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வந்து ஒரு லைக் போட்டுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வழக்கோட நிலை தான் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். ஸோ வழக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா தரோவா செக் பண்ணிட்டாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் வந்தது எல்லாமே வச்சு அனலைஸ் பண்ணப்ப, ஸோ இந்த கம்பெனி ஒரு நியாயமான கம்பெனியா, ஃபேக்கான கம்பெனியா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணக்குள்ள, ஓகே இந்த கம்பெனில எந்த ஒரு கோளாறும் கிடையாது அப்படின்னு கோர்ட்டு உறுதிய வந்து குடுத்துட்டாங்க. ஸோ வழக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கம் சாதகமாயிடுச்சு. அதனால சக்தி ஆனந்த் அவர்கள வெளிய விட்டுட்டாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளிய தான் இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாரி அவருக்கு பேசலாம் அப்படின்ற ஒரு இதையும் குடுத்துட்டாங்க. ஸோ நார்மலா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டியோ, பேசவோ அனுமதி குடுத்துருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்தன் ஏன் பேட்டி அளிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயே இருக்கும். ஸோ இந்த அதாவது இப்போ ஒரு நம்ம பேசணும் அப்படின்ற பட்சத்தில ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கணும். ஸோ அவர் பேசுனது எல்லாமே நல்லாவே கேட்டிருப்பீங்க. எல்லாமே மோட்டிவேஷன் ஸ்பீச்சா தான் இருக்கும். ஸோ எக்காரணத்த கொண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் இல்ல நம்ம கம்பெனி ஏமாத்து கம்பெனி, ஸோ வாய்ப்பு குறைவு அந்த மாரி எதுவுமே பேசினது கிடையாது. அடிச்சே சொல்லுவாரு. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. இது மக்களுக்கான கம்பெனி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் பயப்பட தேவையில்ல. பணமானதும் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் எடுத்துக்கிட்டே போறது அனைவருக்குமே தெரியும். ஸோ இந்த கேஸும் கணக்கு வந்து முடிஞ்சாப்புல தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தா ஜெயில் புடிச்சு போட்டுக்குவாங்க. அந்த மாரி எதுவும் நடக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கிடையே பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. இருந்தாலும் அதாவது சில பேர் மூலியமா ஒரு சில தகவல் கேட்கறப்ப நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு பெரிய அதிகாரி இருப்பாங்க. நம்ம சூப்பர்வைசர் நம்மள சேர்த்தி விட்டவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இன்சார்ஜர் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறப்ப, ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது, "பணம் குடுக்க டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி ரெடியா தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து பணமானது குடுக்கப்படும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகிழ்ச்சியான செய்திய தான் மக்களுக்கு நான் மொதல்ல தெரிவிக்கணும். அதாவது நம்ம கம்பெனிய ஓப்பன் பண்றதும், பணம் போட்டுட்டு உடனடியா நான் வந்து அதாவது ஒரு மீட்டிங் மாரி வச்சு ஒரு பெரிய பேட்டி அளிக்கிறதாவே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஆ ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாநாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாரி பெரிய அளவுல வந்து நான் மொத பேசுறப்ப பேட்டி அளிப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே முடியணும் அப்படின்றதையும் அவரு தெள்ள தெளிவா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களோட டேட்டாஸ் எல்லாமே தயாரா இருக்கு. ஸோ அந்த கோர்ட்லேருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாமே அதாவது அந்த பேங்க்கு எல்லாமே வந்து சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது எல்லாமே ரிலீஸ் பண்ண உடனே பே முடிச்சுருவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 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 வர இயரிங்ல கம்பல்சரி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ரகசியமாவே வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லணும். ஸோ வேற ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.